சித்தி, தங்கச்சி தங்கச்சி, சுந்தரி வந்துட்டியா? சுந்தரி ஏக்கா வாக்கா. ஏண்டி நாங்க வர்றது கூட தெரியாம அப்படி என்னடி எழுதியிருக்கு அந்த பேப்பர்ல? இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏக்கா இது புதையல் பேப்பர்க்கா. இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணனா இந்த புதையல் பேப்பர் கையில சிக்கிச்சு. அதான் உடனே உங்களை வர சொல்லிட்டேன். புதையலா? என்னடி சொல்ற? புதையலா? ஆமாக்கா, இந்த பேப்பர்ல புதையல் 3 இடத்துல இருக்குன்னு போட்டிருக்கு. எங்க குடு சித்தி? இந்தா சுந்தரி, நீயே பாரு. சித்தி, ஆமா சித்தி, புதையல் இருக்குன்னு தான் போட்டிருக்கு. 3 இடத்துல இருக்கான். நம்ம குடும்பத்துல டீம் டீமா பிரிகிறோம், போய் புதையல் எடுக்கிறோம். என்ன? என்னது புதையலா? எங்க புதையல்? எங்க புதையல்? டேய், புதையல் என்ன கைக்கா வரும்? நாம தான்டா தேடி போனோம். ச்சே, இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம், தெரிஞ்சிருச்சு. சுப்பு, இந்த கிழவி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். என்ன பேசினாலும் அசராத. புதையல் தான் நமக்கு முக்கியம். புதையல் எடுக்கிறோம், கோடீஸ்வரன் ஆகிறோம். என்ன சுப்பு? யோ, என்னையா முணங்கிட்டு கிடக்குற? ஒன்றும் இல்லை சுந்தரி, ஒன்றும் இல்லை சுந்தரி. சி, இழிக்காதையா. ச்சே, இவன் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். அசராத சுப்பு. சித்தி, அந்த ஆள் கிடக்குது, நீங்க திரும்பு. சுந்தரி, இப்படியே மச மசம் நின்றுக்கிட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறது? சட்டுப்பட்டுன்னு ஏதாவது முடிவெடுங்க. பொறு. என்ன கலெக்டர் வேலையா பார்க்குற? சுப்பு இருடா, சொல்லுவாங்கல்ல முடிவெடுத்துட்டு. ஆமையா, குடும்பத்துக்கு பெரிய மனுஷன்னு நீயும் பேசாத, என்னையும் பேச விடாத. ஏயா மாமனாரு, நீ உன் பொண்டாட்டி அடக்கி வச்சிருந்தீங்கன்னா என் பொண்டாட்டி அடங்கிப்பா. ஏயா அப்படி பண்ணி தொலைறீங்க? ஏய், நான் என் மகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்துருக்கேன்டா. ஆமா ஆமா, நீ சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்துருக்க. ஏன் சுதந்திரம் தான் பறி போயிடுச்சு கல்யாணத்துக்கு பின்னாடி. சுப்பு, ஏண்டா சூப்பு வேணுமா? வாங்கிட்டு வருவாடா. இதுல இந்த ஆள் வேற உயிரை வாங்குது. ஆமா, சூப்பை வாங்கிட்டு வந்து என் தலையில ஊத்து. பேசாம அறியா பௌத்தரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஏண்டா சுப்பு, வயிறு எரியுதா? ஜூஸ் கலர் ஏதாவது வாங்கிட்டு வருவா? யோ சின்ன மாமனாரு, பேசாம இரியா, என்னால முடியல. ஓ சரி சரி சரி. புரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சு. உன்கிட்ட பேச முடியாதியா? சுந்தரி, என்ன முடிவு எடுத்தாச்சா? யார் யார் கூட போறது? இரியா, அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. சுந்தரி, நீ இப்ப சொல்ல மாட்ட. வேற எவனாவது புதையல் எடுத்துட்டு போன பின்னாடி தான் சொல்லுவ போல. நான் சொல்றேன் கேளுங்க. சின்ன மாமியா, நீங்க சின்ன மாமனார் கூட போங்க. ஐயா, நான் இந்த ஆள் கூட போல. இந்த காது கேட்காத டமாரம் என்னை பாடாப்படுத்திடும். யோ இரியா, நான் சொல்றேன். சித்தப்பா, அப்பா, நீங்க 2 ஒரு டீம், அம்மாவும் நானும் ஒரு டீம். யோ, நீயும் எங்க சித்தியும் ஒரு டீம். என்ன, 3 இடத்துக்கு போறோம், புதையல் ஆள்றோம். ஐயா, இந்த கிழவி கூடயா? இது பாடாளப்படுத்தி தொலையும். சரி சுந்தரி, புதையல் எங்க இருக்கு? இடத்த சொன்னா தானே போக முடியும். இரியா, ஆளுக்கு ஒரு மேப்பு. எல்லாருக்கும் மேப் வந்துருச்சுல, கிளம்புங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். தம்பி வா. சுந்தரி, நாங்களும் கிளம்புறோம். வாடா. போங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். அம்மா, நம்மளும் போலாமா? வாமா. சரி சுந்தரி. கரெக்டா இந்த இடம் தான்டா, தோண்டு. ஏன் நீங்க தோண்ட மாட்டீங்களாக்கா? கரெக்டா பாத்தீங்களா? இந்த இடம் தானே? டேய், அதே இடம் தான்டா, அதே இடம் தான்டா. தோண்ட ஆரம்பிடா. அட தோண்டுன்னா தோண்டிக்கிட்டு தானே இருந்தேன். இன்னும் தோண்டனோம்னா அவ்வளவுதான், கிணறாய் போயிடும். இங்கேதானே இருக்குன்னு போட்டுருந்துச்சு, உன்னையும் காணமே. கண்ணு தெரியுமா தெரியாதா? நல்லா பார்த்தா சொல்லுங்க. ஏய், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரா? ஐயோ, இடுப்பு வேற வலி தாங்க முடியல. இந்த கிளவி புதையல் எடுக்கணும்னா என் இடுப்பு உடஞ்சு போயிரும் போல. சரி சரி, வாடா, அந்த மரத்துக்கு கீழே தோண்டு. சே, அந்த மேப்பை ஒழுங்கா பாக்குதான் பாரு. நம்மள்ட்டையாவது கொடுக்குதா? அதுவும் கொடுக்க மாட்டேங்குது இந்த கிளவி. இந்த கிளவியை பாரு, மனநாள் அள்ளி போடுதா, நிக்குது மகாராணி மாதிரி. இந்த கிளவிக்கு சுந்தரியே பரவாயில்ல போல. என்னடா தோண்டிட்டியா? இருக்கா? தோண்டிக்கிட்டு இருக்கேன்ல, பொறுங்க. அவசரப்படுத்திக்கிட்டு என்னடா நீ சுறுசுறுப்பு பத்தாதரா உனக்கு? ஐ,
புதையல் இருக்கு போலயே. கிடைச்சிருச்சு புதையல். என்னது புதையல் கிடைச்சிருச்சா? டேய் தள்ளுறாங்கிட்டு. ஐயா ஏம்மா இடுப்பு போச்சே. இந்த கிளவிய பாரு இப்படி தள்ளி விட்டு போகுது. மனுஷி அதெல்லாம். ஐயா இது என்னது வாலிமாய் தெரியுது? டேய் ஒருவேளை தங்கமா இருக்குமோ? மறுபடியும் பாடுறா இத்து போய் கிடக்குது தகரம். தங்கமா தங்கம். வாமா வேலையை பார்த்துக்கிட்டே. இந்த தகரத்தை எடுக்கிறதுக்கு 7 குழி வேலை தோன்றது. 7 குழி. டேய் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத. உனையெல்லாம் கூட்டிட்டு வந்தா எங்கிட்டு விளங்கும்? நீ மட்டும் வந்திருந்தா தங்க லாரி லாரி அள்ளிட்டு வந்திருப்பியோ? பேசாம இரு, சின்ன மாமியான்னு பாக்குறேன். டேய் இன்னும் 2 இடம் இருக்குல்ல, அங்க இருந்து பாரு. வெறும் தங்கம் வைரமா தான் அள்ளிட்டு வருவாங்க. பேசுறியான் பேச்சு. சரி சரி, தங்கத்தை எடுத்துட்டு வரத நானும் பார்க்க தானே போறேன். டேய் போட. அண்ணே இந்த இடம் தானே? ஆமாடா தம்பி ஆமாடா தம்பி, இதே இடம் தான். குகைக்கு 4 எட்டுக்கு முன்னாடி இருக்காண்டா. அப்ப கரெக்ட் தானே, நான் நிக்கிறது கரெக்ட் தானே? இங்க தோண்டவானே? தோன்றேனே. அட தோண்டு, ஏன் நின்றுகிட்டே இருக்கிற? சரிண்ணே இந்தா தோன்றேனே. டே தம்பி, நீ வாயிலே தோன்றேன்னு சொல்ற, இன்னும் தோண்ட மாட்டேங்கிறிய. பேசிக்கிட்டே இருக்காதடா, தோண்டு. என்னே சவுண்டு கேக்குதுனே, டம்மு டம்முன்னு. ஆமா தம்பி எனக்கு கேக்குது. கிடைச்சிருச்சு போல, எடு கையில. என்னடா தம்பி செம்பு மாதிரி தெரியுது? என்னே ஆமனே செம்புதான், பழங்காலத்து செம்பு போலனே. சே நான் ஏதாவது தங்கம் கிடைக்குன்னு நினைச்சேன்டா தம்பி. சரி வா கொண்டு போய் கொடுக்கலாம் இத. அண்ணே இந்த செம்பை தான் சொல்லியிருப்பாங்க போலனே. சரி வா கொண்டு போய் கொடுக்கலாம். சே இந்த புதையில வச்சவங்க மலை மேலையா கொண்டாந்து வைப்பாங்க. கீழே எங்கிட்டாவது வச்சிருந்தா ஈஸியா எடுத்துருக்கலாம். கால்லாம் வலிக்குது. அம்மா சரி விடுமா, கால் வலிக்கு மருந்து போட்டுக்கலாம். நம்ம தான் கோடீஸ்வரியால ஆக போறோம். ஆமா சுந்தரி, அதை நினைச்சாவே எனக்கு அப்படியே குளுக்குளுன்னு இருக்கு. சரி எங்கனக்குள்ளன்னு பார்த்து தோண்ட ஆரம்பி. ஏமா இந்தா நம்ம நிக்கிறதுக்கு 2 அடி பின்னாடி தான் போட்டிருக்கு. நான் தோன்றேன், நீ நில்லு என்ன? சரி சுந்தரி. எம்மா வடச்சட்டி தாமா இருக்கு. என்னது வடச்சட்டியா? ஐய என்ன சுந்தரி இப்படி ஆயிடுச்சு? மலையேறி வந்தது கூட பிரயோஜனம் இல்லாம போச்சேடி. ஆமாம்மா சரி விடு, சித்தி போயிருக்குல்ல, எப்படியாவது தங்கம் வைரம்னு ஏதாவது எடுத்து வந்திருக்கோம். ஆமா 3 இடத்துல இருந்துச்சு. சரி சுந்தரி வா போலாம். அம்மா வடச்சட்டி ஆனால் பெருசாதாம்மா இருக்கு, நல்லாதான் இருக்கு. வடை கூட போட்டுக்கலாம். சரி சுந்தரி அப்ப எடுத்துட்டு வா. சித்தி வண்டியா சித்தி, உனக்கு என்ன புதையல் கிடைச்சிச்சு? சுந்தரி அதை நான் சொல்றேன். இந்தா வாளி. என்னது வாளியா? ஏக்கா நான் தேடி போன இடத்துல இதாக்கா கிடைச்சிச்சு. இந்த வாளியத்தாக்கா பார்த்து வச்சிருந்துருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன புதையல் கிடைச்சிச்சு? தங்கமா வைரமா? பித்தளை. சுந்தரி என்ன சுந்தரி சொல்ற? சித்தி நீ வேற ஏன் சித்தி, நாங்க போன இடத்துல வடச்சட்டி தான் சித்தி கிடைச்சு. இந்தா பாரு. ஐயா என்ன சுந்தரி இப்படி ஆயிடுச்சு? யோ என்னையா இழிச்சுக்கிட்டு இருக்க எரும மாடு? சுந்தரி அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம போன இடத்துலயே இந்த கதியா கிடக்குது. உங்க அப்பாவும் சித்தப்பாவும் போன இடத்துல என்ன கதியா கிடக்குதா, அதை நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. அம்மா சுந்தரி. அப்பா என்னப்பா புதையல் கிடைச்சா? இந்தா இதாம்மா, இதான் கிடைச்சிச்சு. என்ன மாமா பெரிய புதையல கிடைச்சிருக்கும் போல. யோ என்னையா செம்பு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம்மா செம்பு தான் இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தோம். யோ கீழே போட்டு தொலையா, அது எதுக்கு பயன்படுத்தினாங்களே? புதையல் இருக்கான் புதையல். டே சுப்பு, நீ என்ன புதையல் கொண்டு வந்தியா? நிறைய கொண்டு வந்தேன். உன் வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன், வச்சுக்க. நீயே நிறைய வாடா கிடைச்சிச்சு. சரி இருக்கட்டும். யோ காது கேட்காத டமாரம், பேசாம இல்ல தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இருக்குன்னு கிடக்குற. இருக்காமா? சரி இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு பேங்க்ல போடலாம்.
என்னது பேங்க்ல போட போறியா? யோ கைக்கு சிக்கன கைமா பண்ணி போடுவேன். ஓ கைமா வேணுமாமா? இந்த போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மட்டன் கைமா வாங்கிட்டு வந்துடுவா? யோ போய் தொலையா, என் கண்ணு முன்னாடி நிற்காதையா. யோ மாமனாரே, எனக்கு சூடா வாங்கிட்டு வா. சரிடா, இந்த போய் வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்துக்கும். என்னே வாணே நம்ம போகலாம். டே தம்பி, அவங்க என்ன பேசுறாங்க, நீ என்னடா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? சரி வாடா போலாம். சுந்தரி, புதையல் சூப்பரா இருக்குல்ல? யோ பேசாம போயிரு, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. அதானே, உண்மையை சொன்னா கோவம் வந்துருமே. டேய் போடா வேலையை பார்த்துக்கிட்டு. இவனுக்கு இதுதான் வேலை. ஆமா, எனக்கு இதுதான் வேலை. உங்களுக்கெல்லாம் ஊர் ஊரா புதையல் தேடுற வேலை. ஏ சுந்தரி, அது என்னது? புதையல் எடுக்கிறீங்க, கோடீஸ்வரர் ஆகுறீங்க. இந்த 4 இத்து போன தகரத்தை வச்சு. சரி. யோ போய் தொலையாமத. சே, நான் கூட பயந்தே போயிட்டேன், இவங்களுக்கு புதையல் எதுவும் கிடச்சிருதான்னு. பழைய சத்தை சூடு பண்ணி சாப்பிடும்போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே, இவங்களுக்கு மட்டும் புதையல் கிடச்சிருந்துச்சு என்ன ஆட்டம் ஆடியிருப்பாங்க. சுபு, நீ தப்பிச்சிட்டடா. யோ என்னையா? ஏக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? நான் புதையல் கிடைக்கும்னு நினச்சேன். சரி விடு தங்கச்சி, இந்த வடச்சட்டி வாளி இருக்குல்ல, எடுத்து உள்ள வையே. ஆமா சித்தி, கிடைக்காத நினைச்சு எதுக்கு நம்ம வரத்த பண்ணோம்? கிடைச்சா நினைச்சு சந்தோஷப்படுக்க வேண்டியதான். அப்படிங்கிற? சரி சுந்தரி. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் மக்களே, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம்.